फ्रेंड्स தேங்காய் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உடைச்சாச்சு உடைச்சி ரெண்டு ரெண்டா போட்டுருக்கோம் இப்போ ரெகுலரா 2 நாளா ஹாஸ்பிடல் போனதுனால தான் फ्रेंड्स நாங்க வீடியோவா போடல இது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஜெஷிதா வந்தா சிச்சினே என்ன ஜெஷிதா फ्रेंड्स ஜெஷிதா வந்து பாத்தீங்கன்னா ஏணி போட்டு கொட்டை மேல ஏறாரு அதுக்கு காரணம் இங்க பாருங்க அவங்க அப்பா கொட்டை மேல இருக்குறாரு அங்க பாரு பேபி ஏணி மேல காலை வச்சு ஏறி நிக்கிறாரு அவரு மேட்ச் फ्रेंड्स பேபி வந்து பாத்தீங்கன்னா இளநியா இருக்கிறதுக்காக மேல கொட்டை மேல ஏறி இருக்காரு அப்படியே அந்த காஞ்ச தேங்காயும் வந்து அறுக்க சொல்லியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் செய்யறதுக்காக வீட்டுல கொஞ்சம் காஞ்ச தேங்காய் இருக்கு அது கூட இதை சேர்த்து பியூரா கோகனட் ஆயில் ரெடி பண்ணலாம் வாவ் அப்படியே பாப்பாக்கு வந்து இளநியா அப்படியே அறுத்துரு பேபி எட்டாதுல அங்க போய் ஒரு நீட்டு வாங்கக்கோள் வாங்கிட்டு வந்தா ஐய் சூப்பரா உழுது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொலை வந்து பார்த்தோன்னா ஃபுல்லா காஞ்சதே இருக்கு தொட்டாலே தப்பு தப்புன்னு உழுது அது ஃப்ரெண்ட்ஸ் இளநியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அறுத்தாரு கடைசியில இளநியா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தேங்காய் ஆமா நல்லா தேங்காய் ஆயிடுச்சு ஜெஷிதா பாப்பாக்கு தேங்காய் தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா தேங்காய் தண்ணி குடிச்சுனுங்கிறாருங்க பாருங்க அரை தேங்காய் மாதிரி இதுல அரை தேங்காய் தான் தேங்காய் தண்ணி தான் ஜெஷிதா குடிக்கிறாரு குடிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில எந்திச்சு நம்ம நேற்று அறுத்தோம் இல்லையா அந்த தேங்காய் எல்லாம் வந்து வெட்டி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சி தேங்காய் எல்லாம் பாருங்க ரெண்டு ரெண்டா உடைச்சு போட ஆரம்பிச்சாச்சு ஆமா இது வந்து நம்ம எண்ணெய் ஆடுறதுக்காக காய வைக்க போறோம் மரத்திலே வந்து தண்ணி எல்லாம் இழுத்து காஞ்சிருச்சு இது மாதிரி தேங்காய் தான் சூப்பரா இருக்கும் அப்படியே நம்ம இளநின்னு சொல்லிட்டு அறுத்த தேங்காய் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இளநியே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொலை வந்து பாத்தீங்கன்னா ஆமா எல்லாமே தேங்காய் தான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கா தேங்காவா இருக்கு அதான் தேங்காய் உடச்சி காலையில தேங்காய் தண்ணி ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கோம் தேங்காய் தண்ணியா ஆமா சரி ஜெஷிதாவும் குடிக்கிறாரு போல நீ எப்படி சத்தம் போடுற அதே மாதிரி பாடுறாரு பாரு அவரு ஜெஷிதா எப்படி இருக்கு ஜெஷிதா தேங்காய் தண்ணி எப்படி மாக்குதா எப்படி இருக்கு சூப்பர் சொல்லு சூப்பரா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் எல்லாத்தையும் காய வைக்கணுமா ஆமா இது மாதிரி எல்லா தேங்காயும் இந்த ஒரு மூட்டை இருக்கு இந்த 3 மூட்டையிலயும் தேங்காய் தான் இருக்கு எல்லாமே காஞ்ச தேங்காய் ஒண்ணு கீழே விழுந்தது வந்து பொறுக்கி வச்சிருக்கோம் ஸோ இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டா வெட்டி மெத்த மேல காய வைக்கணும் நீ என்னம்மா ஃபில்டர் பண்ணிட்டியாமா எல்லாத்தையும் அவர் ஃபில்டர் பண்றாரு இதெல்லாம் நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலை செய்யறதுக்கு ஓடியாந்துடுறாரு தானே ஒரு தேங்காய் வெட்டும் போது தேங்காய்க்குள்ளேயே வந்து நல்லா காஞ்சி போய் வெளியே வந்துருச்சுல ஓட்டுல இருந்து ஆமா இந்த தேங்காய் தான் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் இப்பவே வரும் அப்படியே இப்ப ஆனா கூட எண்ணெய் வரும் தேங்காய் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காஞ்சிடுச்சு இது மாதிரி காய வைக்கணும் எல்லா தேங்காயுமே தேங்காய் எல்லாம் எடுத்துச்சுடா பா தேங்காய் எள்ளி இதுல போடு சாக்குல போடு அடே வெறும் குடுங்க இல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டா உடைச்சு போட்டாச்சு இப்போ இத எடுத்து போய் மெத்தையில வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ் காய வைக்கணும் ஆமா இதுல போட்டு வச்சுடா அவர் பாரு தேங்காய் பல்ப மட்டும் எடுக்கறாரு பாரு ஓய் முழுசா வந்துடுச்சு ஆமா முழுசா நிறைய வந்துது சரிங்களா எடுத்து கொட்றா தூக்க ஹெல்ப் பண்றதுக்கு தலையில வச்சுமனா அங்க தட்டுக்குண்டா அப்படியே தூக்கிடுடா இது ஆல்ரெடி நல்லா காஞ்சிட்டே சரிங்களா சும்மா ஒரு காய்ச்சல் போட்டு எடுத்துன்னு போயிடலாம் ஈரமா இருக்குதுல்ல இப்ப உடைக்கும் போது சரி அதனால ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உடைச்சாச்சு உடைச்சி ரெண்டு ரெண்டா போட்டிருக்கோம் இது வந்து நல்லா காஞ்சதுன்னா ஓட்டை விட்டு வெளியே வந்துடும் ஸோ இது மாதிரி வந்துட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதை நல்லா அரிஞ்சிடும் பொடியா கட் பண்ணி போட்டு காய வச்சு எடுத்துப்போம் எண்ணெய் ஆடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே மரத்துல வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் இருக்குது நம்ம வந்து குச்சி வச்சு தானே குத்தணும் ஸோ ஃபுல்லா ஏறி அறுத்துருந்தா எல்லாத்தையுமே அறுத்து போட்டிருக்கலாம் இன்னும் ஒரு 5 கிலோ காய் கிடைச்சிருக்கும் நமக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோ கிட்ட தேங்காய் வந்துன்னா ஒரு 5 லிட்டர் எண்ணெய் வரும்னு நினைக்கிறேன் ஸோ யாரெல்லாம் தேங்காய் நாடும்போது என்னென்னலாம் போட்டு அரைப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே ரெடி பண்ணி தேங்காய் எண்ணெய் வந்து நான் ரெடி பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க கூந்தல் 60 அடி கூந்தல் 5 அடி கூந்தலா மாறின மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாக்கு நிறைய முடி இருந்தது எல்லாமே வந்து கொட்டிடுச்சு எண்ணெய் தடவை அது மட்டும் இல்ல நெருப்புல வேற பொசுங்கிடுச்சு முடியை கட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் முடி வளர்க்க போறேன் இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல பேபி பாப்பா வந்து வளருது இல்ல பாப்பாக்கு மாத்தி எண்ணெய் தடவாம நம்ம வீட்லயே ரெடி பண்ற எண்ணெய் தடவைனா நல்லா இருக்கும் சோ அவளுக்கு வந்து முடி நல்லா வளரும்ல நீட்டா அதுக்காக தான் முக்கியமா இது குட்டி பொண்ணுக்காக தான் ரஷிதா பாப்பாக்காக எண்ணெய் ரெடி பண்ண போற
நிறைய ஹெர்ப்ஸ்லாம் வந்து வீட்டில் வச்சிருக்கேன். அம்மா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தாங்க. அதை நான் ரெடி பண்ணணும்னு நினச்சது 6-7 மாதம் ஆயிடுச்சு. நம்ம புது வீட்டுக்கு வந்தோம் இல்லையா, அப்போ வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் நெல்லிக்காய் வத்தல் எடுத்துன்னு வந்தாங்க, செம்பருத்தி பூவு நிறைய எடுத்துட்டு வந்தாங்க. அது எல்லாமே வீட்டில் இருக்கு. அப்புறம் நானும் கொஞ்சம் வந்து வாங்கி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹெர்ப்ஸ் எல்லாம் மொத்தமாக போட்டு 100% ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நம்ம தயார் பண்ண போறோம். ஓகே, வேற லெவல் செய்யுங்க. ஆமா, அதுதான் இந்த கோகனட்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, ஸோ இது தீர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இருக்கிற தேங்காயை அறுத்து போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம வீட்டில் நெல்லிக்காவும் இருக்கு பாருங்க. நெல்லிக்காவும் நம்ம வீட்லயே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நல்லா கொத்து கொத்தா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த நெல்லிக்காயுமே வந்து பாத்தீங்கன்னா பறிச்சு கட் பண்ணி நெல்லிக்காயை காய வச்சா நெல்லிக்காய் வத்தல் ஆயிடும். ஸோ நெல்லிக்காய் வத்தலான பிறகு அதை பொடி நம்ம தேங்காய் எல்லாம் கலந்தோம்னா அதோட சத்து ஃபுல்லாவே நமக்கு வந்து கிடைக்கும். நெல்லிக்காய் பறிச்சும் போது நெல்லிக்காய் வத்தல் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் கேண்டி போட்டு சாப்பிடலாம். நெல்லிக்காய் கேண்டி பண்ணலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா. நெல்லிக்காய் கேண்டியா? ஆமா, பறிச்சிடலாமாப்பா? பொழுதுக்க பறிக்கலாம். நாளைக்கு தான் ஊருக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் வந்து பறிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா இப்பயே பறிச்சுன்னா வதங்கிடும். ஸோ நம்ம பொழுதுக்க பறிச்சுன்னா காலைல எடுத்துட்டு போறது கரெக்டா இருக்கும். இதா ஊருக்கு போகும்போது விட மாட்டா போல இருக்குதே ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காய் கொஞ்சமா பறிச்சுட்டு போலாம். நிறைய நெல்லிக்காய் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதில் பெருசாக பார்த்து நானும் அம்மாவும் பறிச்சுக்கிட்டோம். இதில் நெல்லிக்காய் கேண்டி, நெல்லிக்காய் ஊறுகாய், தேன் நெல்லிக்காய்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபி பண்ணலாம். இதில் என்ன ரெசிபி பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்லு. சோகமா பாய் சொல்றாரு. ஊருக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில என்ன வச்சு செஞ்சுட்டாங்க. ஈட்டிங் சேலஞ்ச் வரைய சும்மா இருந்தவள கூட்டு அந்த சாணி வரனது கூட பிரச்சனை இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாடுலாம் வந்து கரெக்டா அந்த டைமுக்கு சாணி போட்டது பாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் எங்களால தாங்கவே முடியல. சாணி வர விட்டுட்டாங்க. பில்லுக்கு போயிட்டு அம்மாக்கு என்ன ஹெல்ப் பண்ண இருந்தாலும் என்ன வச்சு செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியா இருந்தது. அந்த பரோட்டா சேலஞ்ச் ஞாபகம் இருக்கா? பரோட்டா சேனல்ல பங்கமா தோக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, சங்கீதாக்கா உனக்கும் ஈட்டிங் சேலஞ்சுக்கும் வந்து ஒத்து வரல, செட் ஆகல, இதுக்கப்புறம் போவாத உன்னை நல்லா சிக்க வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் ஈட்டிங் சேலஞ்சே வரமாட்டேன் பேபி. இல்ல பண்றோம், நீ நானும் ஈட்டிங் சேலஞ்ச் பண்றோம். ஓகே ஓகே பண்ணலாம். அதுலதான் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போயிட்டு அம்மாவெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க கூட கூட்டிட்டு வந்துட்டோம். இங்க தானே பாத்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 4 வாரம் இருக்கு. ஆமா, இங்க வந்து ரெகுலரா செக்அப் போகணும். இப்ப வந்து 1 வீக் அப்புறம் ரிவ்யூ வர சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். இப்ப ரெகுலரா 2 நாளா ஹாஸ்பிட்டல் போனதுனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வீடியோவா போடல. ஆமா, இப்ப செக்அப் எல்லாம் போயிட்டு வந்தோம். இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்தோம். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்க பிசியோதெரபி எல்லாம் பண்றாரு கொஞ்சம். ஆமா, டெய்லி பிசியோதெரபி இங்க பக்கத்துலயே பண்ணிட்டு இருக்கோம். அந்த கையெல்லாம் பிசியோதெரபி பண்ணவே கொஞ்சம் கை கால்லாம் நல்லா இருக்கு. அதனால நானே கூட்டிட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளா வந்து வீடியோ போடாதது காரணம் என்னன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருந்தோமா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட முடியல. ஸோ எண்ணெய் வந்து ஆடுறதுக்காக தேங்காய்லாம் காய வச்சுட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரல. ஏன்னா அது குடுக்கையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துட்டு வரலாம். ஆமா, 4 நாளாவது காயணும்னு சொல்லியிருக்காங்க. அம்மா வந்து நான் காய வச்சு எடுத்துட்டு வரேன், எண்ணெய் ஆடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எண்ணெய் ஆடுறோம், தேங்காய் எண்ணெய் செய்யறோம். ரொம்ப நாளாவே தேங்காய் எண்ணெய் வேணும்னு சொல்லி குழம்பிட்டு இருக்கேன். நான் எண்ணெய் மாத்தி தடவைனால முடி வந்து கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எண்ணெய் வாங்கி அது மட்டும் இல்ல, அந்த நேச்சுரல் ஹெர்ப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது அம்மா பர்சன் வந்து ரொம்ப நாள் ஆகுது. அதெல்லாம் வீட்லயே வச்சிருக்கேன், யூஸ் பண்ண. ஆமா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆயில் ரெடி பண்றது எப்படி ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல வந்து போடுறேன். அந்த வீடியோ வேணும்னா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து போடுறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சக்தி யாருன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சக்தி ஈட்டிங் சேலஞ்ச் வந்து பண்ணா இல்லையா, அவன் யாரு சொல்லுங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மாமா பையன், தாய் மாமா பையன், அம்மாவோட தம்பி பையன். ஆமா, ஓகே. ஸோ லீவ் நல்லா வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்திருந்தான். அவங்க கூட தான் வந்து பாத்தீங்கன்னா ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், பாய்.